Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து saree inskirt எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். 6 பார்ட் உள்பாவடை தான் வந்து கட் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இன்ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு ரெண்டு அளவுகள் இருந்தா போதும். நீங்க வந்து ஒரு 20 நிமிஷத்திலே வந்து கட் பண்ணி தச்சே முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான மெத்தட்ல தான் நான் வந்து வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க வந்து தையலுக்கு புதுசா இருக்கீங்க, பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் நேரா வரணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்கர்ட் எல்லாமே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி பாருங்க. அதனால வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு தேவையான அளவுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 அளவுகள் தான். பாவடையோட உயரம், அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு, இந்த 2 அளவு இருந்தா போதும். இந்த 2 அளவுகளையும் எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன். துணி அளவு வந்து பாத்தீங்கன்னா 2 மீட்டர் அளவுக்கு துணி வந்து தேவைப்படும். 6 பார்ட் இன்ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். பாப்லின் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து லாங் கிளாத் அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா நீங்க வந்து காட்டன் கிளாத், இது மூணுல எந்த கிளாத் கிடைச்சாலும் நீங்க வந்து இன்ஸ்கர்ட் வந்து தைக்கலாம். இன்ஸ்கர்ட் வந்து பாத்தீங்கன்னா பாப்லின் கிளாத்ல தைச்சாதான் உங்களுக்கு வந்து சுருங்காது, கொஞ்சம் நல்லா ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு லாங் லைஃப் கொடுக்கும். இப்ப இடுப்பு சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடி மெஷர்மெண்ட்லயும் எடுத்துக்கலாம். ஏற்கனவே இருக்கிற இன்ஸ்கர்ட்ல இருந்தும் நீங்க வந்து அளவு எடுத்துக்கலாம். நீங்க பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க எந்த இடத்துல பாவாடை வந்து கட்டுறீங்களோ அந்த இடத்துல வந்து இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க. அதோட 4 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் லூசா இருக்கிறதுக்காக நீங்க வந்து சேர்த்துக்கணும். இப்ப நான் எடுத்திருக்கிற அளவுக்கு வந்து நான் வந்து அதோட 4 இன்ச் வந்து சேர்த்துட்டு 36 இன்ச்சோட 4 இன்ச் வந்து சேர்த்துட்டு 40 இன்ச் வந்து போட்டிருக்கேன். இந்த 40 இன்ச் தான் வச்சு நம்ம வந்து ஸ்கர்ட் வந்து கட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே நீங்க வச்சிருக்கிற பழைய இன்ஸ்கர்ட்ல இருந்து இடுப்பு சுற்றளவு எடுக்கிறீங்க அப்படின்னா எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் வந்து நான் வீடியோல சொல்றேன். இப்ப நான் வந்து வீடியோல இன்ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு இந்த கிளாத் தான் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாப்லின் கிளாத் தான் எடுத்திருக்கேன். இது வந்து சாதாரண அகலம் உள்ள 35 இன்ச் அகலம் இருக்கும்ல அந்த துணி தான். நம்ம வீடியோல பார்க்க போற அந்த 6 பார்ட் இன்ஸ்கர்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவு இடுப்பு சுற்றளவு இருக்கிறவங்க வரைக்கும் இந்த மெத்தட்ல வந்து நீங்க தைக்கலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட இடுப்பு சுற்றளவு வந்து 40 இன்ச் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இந்த 6 பார்ட் இன்ஸ்கர்ட் வந்து தைக்கலாம். அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து 7 பார்ட் 8 பார்ட் இன்ஸ்கர்ட் எல்லாம் வந்து தைக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் அகலம் வந்து கம்மியாயிரும் அவங்களுக்கு இதே இதுல தைச்சோம் அப்படின்னா. அதனால வந்து நம்ம 7 பார்ட் 8 பார்ட் இன்ஸ்கர்ட் எல்லாம் இருக்குல்ல, ஆனா அந்த அளவு தான் வந்து கரெக்டா இருக்கும். அந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து எனக்கு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஏற்கனவே இருக்கிற இன்ஸ்கர்ட்ல இருந்து நம்ம இடுப்பு சுற்றளவு எப்படி எடுக்கிறது அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துரலாம். நீங்க பாடி மெஷர்மெண்ட்னாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஓல்டு ஸ்கர்ட்ல இருந்து கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். மேல வந்து நமக்கு பட்டியில இருந்து நம்ம வந்து கீழே அந்த ஸ்கர்ட்டோட உயரம் வந்து நம்ம எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாத்துக்கணும். இதுதான் வந்து நமக்கு ஸ்கர்ட்டோட உயரம். நீங்க பாடி மெஷர்மெண்ட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்க எந்த இடத்துல வந்து ஸ்கர்ட் போடுவீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ அதை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா பாவடையை இந்த மாதிரி 2ஆ வச்சுட்டு ஒரு ஓரத்துல இருந்து இன்னொரு ஓரம் வரைக்கும் நீங்க வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல வந்து 20 இன்ச் இருக்கு. இப்ப 20னா இதை டபுளா ஆக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 40 இன்ச் வரும். அப்ப இந்த பாவடையோட இடுப்பு சுற்றளவு வந்து 40 இன்ச், அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணணும். நீங்க வந்து பாடி மெஷர்மெண்ட்ல எடுக்கிறதுனா நான் எப்படி எடுக்கணும் அப்படின்றது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வந்து எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். துணி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நீல வாக்குல மடிச்சு எடுத்துக்க போறோம். ஆல்ரெடி வந்து துணி நீளத்துலதான் மடிச்சு இருக்கு. இந்த மாதிரி 2 ஃபோல்டுல வந்து நீளமா ஃபுல்லா வந்து 2 மீட்டர் துணி வந்து மடிச்சு இந்த மாதிரி இருக்கும். செல்வேஜ் சைடு ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். மடிப்பு பாகம் என் பக்கம் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். கட் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த சைடு வந்து இந்த பக்கம் இருக்கு. இப்ப நம்ம இதை வந்து நம்ம சுடிதாருக்குலாம் மடிச்சு போடுவோம்ல அதே மாதிரி 4 லேயர்ல மடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இன்ஸ்கர்ட் கட் பண்ணும்போது கீழே இருக்கிற அந்த ஓப்பன் எட்ஜ்ல இருந்து நம்ம வந்து லென்த் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து நம்ம மேல எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறத வந்து நம்ம தனியா பெல்ட் பீஸ்க்காக கட் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்ப நான் எடுத்திருக்க கிளாத் வந்து பாத்தீங்கன்னா 2 மீட்டரை விட கொஞ்சம் வந்து அதிகமான அளவு தான் கிளாத் எடுத்திருக்கேன். 2 மீட்டர் கிளாத்தே வந்து இன்ஸ்கர்ட்டுக்கு போதுமான அளவு தான். இந்த மாதிரி துணியை 4 லேயர்ல போட்டுக்கோங்க. ஓப்பன் சைடு வந்து இந்த பக்கம் இருக்கு. அது செல்வேஜ் வந்து கரைப்பாகம் வந்து எனக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இந்த பக்கம் 2 துணி வந்து மடிப்புல எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி துணியை வந்து மடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சைடு வந்து நமக்கு அந்த துணியோட மடிப்பு பக்கம் இருக்கும். நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வந்து மடிப்பு துணியாவே எடுத்துக்கலாம். அதுக்காக மேல வச்சுக்கலாம். கீழே இருக்கிற அந்த ஓப்பன் எட்ஜ்ல இருந்து ஈவனா இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஏத்தி இறக்கி இல்லாம இருக்கிறதுக்காக அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க தான் போறோம். இப்ப நம்ம போட்டிருக்க லைன்ல இருந்து ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேல வந்து 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து பெல்ட் பீஸ் மாதிரி அட்டாச் பண்ண போறோம்.
அதுக்காக நம்ம வந்து எந்த அளவும் கூட்டணும் குறைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம கீழே இருக்க ஸ்கர்ட்டை வந்து அடிப்பக்கம் மடிச்சு தைப்போம். அதனால நமக்கு ஸ்கர்ட்டோட லென்த் நமக்கு எவ்வளவு வேணுமோ அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நான் எடுத்திருக்கிற அளவு வந்து 35 இன்ச்சு. அதை அப்படியே வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்க உங்களோட ஹைட் எவ்வளவோ அதை வந்து கரெக்டா அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. என்னோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் அகலம் தான். 17 இன்ச் இருக்கு மடிச்சு போட்டிருக்கும் போது. அகலம் வந்து விரிச்சிருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா 35 இன்ச்சு. இது வந்து நார்மலா 6 பார்ட் இன்ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு கரெக்டான துணி அளவு தான். இந்த இடத்துல வந்து நம்ம இடுப்பு சுற்றளவை 8ஆ டிவைட் பண்ணி மார்க் பண்ண போறோம். எதனால இந்த இடத்துல வந்து நம்ம இடுப்பு சுற்றளவை 8ஆ டிவைட் பண்றோம் அப்படின்னா வந்து துணி நம்ம வந்து 4 லேயர்ல போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம நடுவுல 2ஆ கிராஸா கட் பண்ணி 8 லேயரா வந்து மாத்த போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ல நமக்கு எல்லாமே ஓப்பனா இருக்கிறதுனால 4 பீஸ் வரும். இந்த பக்கம் மடிப்பா இருக்கிறதுனால 2 பீஸ் வந்து ஜாயிண்டா வரும். அதனாலதான் நம்ம வந்து இடுப்பு சுற்றளவை 8ஆ டிவைட் பண்ணிக்கிறோம். 8ஆ டிவைட் உங்களோட இடுப்பு சுற்றளவை 8ஆ டிவைட் பண்ணி என்ன அளவு வருதோ அதை வந்து நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கணும். நான் எடுத்துக்கிற அளவுக்கு 5 இன்ச் வருது. அதை மார்க் பண்ணிட்டு எல்லா பீசஸையும் சைட்ல ஜாயின் பண்றதுக்கு வந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம மேல எந்த அளவுக்கு மார்க் பண்ணமோ அதே அளவை இந்த பக்கம் ஆப்போசிட்ல மார்க் பண்ணணும். அந்த ஓப்பன் எட்ஜ்ல மார்க் பண்ணணும். 5 இன்ச் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு. இப்ப இந்த பாயிண்டையும் நம்ம சேர்த்து கிராஸா வந்து லைன் போட போறோம். ரெண்டாவதா மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த பாயிண்ட் ரெண்டையும் தான் சேர்த்து நம்ம லைன் போட போறோம். கிராஸா இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நீங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லைன் போட்டாச்சு. இப்ப இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்போசிட்ல நமக்கு 4 சிங்கிள் பீஸ் வரும். என் பக்கம் இருக்கிற அந்த ஃபோல்டட் எட்ஜ்ல வந்து 2 பீஸ் வந்து நமக்கு வரும். பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துணி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு வந்து 4 பீசஸ் வந்து நமக்கு தனித்தனியா இருக்கும். இது எல்லாத்துலயும் வந்து நம்ம ராங் சைடு மார்க் பண்ணிக்கலாம். அப்பதான் தைக்கும் போது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற கிளாத்ல வந்து ஃபோல்டட் எட்ஜ்ல இருக்கும். 2 துணி வந்து இருக்கும் நமக்கு. 2 பீஸ் துணி இருக்கும். அதுலயே வந்து ராங் சைடு மார்க் பண்ணிக்கிறேன். என் பக்கம் வச்சிருந்த துணி வந்து ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து துணி வந்து ஜாயிண்ட்ல இருக்கும். இப்ப நான் திரும்ப வந்து கட் பண்ண மாதிரியே எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த 4 பீஸ் துணி இருக்குல்ல இதையும் வந்து நம்ம அதே மாதிரி நம்ம மடிப்பு துணி இருக்கிற மாதிரியே வந்து அதுக்கு மேல எடுத்து வச்சுக்கலாம். இதுல ஒரு பக்கம் ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி கிராஸா இருக்கும். அதை கரெக்டா எடுத்து வச்சு நீங்க வந்து மேல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா துணியும் மேல எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நமக்கு இங்க வந்து சைடுல இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா துணியோட கிராஸும் வந்து நமக்கு கரெக்டா ஜாயிண்ட் ஆயிருக்கும். இப்ப அந்த ஸ்ட்ரைட்டா இருக்கிற அந்த பக்கம் வந்து நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா நம்ம ஸ்கர்ட்டோட லென்த் வந்து கரெக்டா நம்ம எவ்வளவு வச்சோமோ அந்த அளவு இருக்கும். இந்த சைடு வந்து நமக்கு கூட தான் இருக்கும். கிராஸா இருக்கிறதுனால கூட தான் இருக்கும். அதுல வந்து நம்ம ஸ்கர்ட்டோட லென்த் எவ்வளவோ அதை கரெக்டா மார்க் பண்ணி ஏ லைன் ஸ்கர்ட் சுடிதார்க்கெல்லாம் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கர்வ் லைன் போட்டு கட் பண்ணணும். இது மாதிரி சென்டர்ல வச்சுட்டு எந்த இடத்துல 35 இன்ச் கரெக்டா இருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு அங்க இருந்து இந்த மாதிரி கர்வ் லைன் போட்டு விட்டுக்கோங்க. இது எதுக்காக கட் பண்றோம்னா நமக்கு அப்பதான் வந்து ஸ்கர்ட் வந்து ஜாயின் பண்ற இடத்துல வந்து கொஞ்சம் கீழே இறங்காம கரெக்டா அந்த ஷேப் வந்து இருக்கும். இந்த மாதிரி கிராஸா கண்டிப்பா கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக் வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கீழே ஸ்கர்ட் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. மேல பெல்ட் பீஸ் கட் பண்ண போறோம். அதுக்கு வந்து மேல நம்ம வந்து கட் பண்ணி மிச்சம் இருந்ததுல அந்த துணி தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது 2 மீட்டர் விட அதிகமா இருக்கிறதுனால இவ்வளவு துணி இருக்கு. நீங்க 2 மீட்டர் கிளாத் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 இன்ச் அளவுக்கு தான் எக்ஸ்ட்ரா துணி வந்து இருக்கும். இப்ப பெல்ட்டுக்கான அளவு வந்து மார்க் பண்ண போறோம். பெல்ட்டோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் அளவுக்கு வச்சாலே எல்லாருக்குமே இன்ஸ்கர்ட்க்கு வந்து கரெக்டா இருக்கும். 1.5 இன்ச்னா நம்ம அதை உள் பக்கமா மடிச்சு தைப்போம். அதனால அது வந்து டபுளா எடுக்கும்போது 3 இன்ச்சு. அதை வந்து ஸ்கர்ட்டோட ஜாயின் பண்றதுக்கு தையலுக்கு 1 இன்ச்சு. மொத்தமா வந்து பெல்ட்டோட லென்த் பெல்ட்டோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணலாம். இது வந்து உயரம் வந்து எல்லாருக்குமே 4 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த பெல்ட் பீஸோட அகலம் மட்டும்தான் நம்மளோட இடுப்பு சுற்றளவுக்கு ஏத்த மாதிரி மாறும். இடுப்பு சுற்றளவு வந்து நமக்கு எவ்வளவு எடுத்திருக்கோமோ அதை விட 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியில கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப இந்த இடத்துல நம்ம 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிருக்கோம்ல இதுல 2 ஸ்ட்ரிப் இந்த மாதிரி நமக்கு வந்து வரும்.
இதுல நம்மளோட இடுப்பு சுற்றளவுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 41 இன்ச் தேவை. நான் அதை மட்டும் அளவு பார்த்து கரெக்டா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம எல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்து எப்படி ஜாயின் பண்ணி தைக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். வந்து சென்டர்ல வந்து ஜாயிண்ட் இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த பெரிய பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும். இதுதான் வந்து நமக்கு சென்டர்ல வரும் ஸ்கர்ட்ல. ஒரு பார்ட் வந்து ஃப்ரண்ட்லயும் ஒரு பார்ட் வந்து பேக்லயும் வரும். அதே மாதிரி சைட்ல இருந்ததுல 4 பீஸ், அந்த துணி வந்து 2 வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் 2 பேக் பார்ட்டுக்கும் வரும். 2 துணியோட அந்த கிராஸ் சைடும் கிராஸா கரெக்டா வந்து ஜாயின் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதோட அந்த செல்வேஜ் சைடு வந்து சைட்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ராங் சைட் மார்க் பண்ணிருக்கிறதுனால நீங்க கரெக்டா அதை வச்சு மேட்ச் பண்ணீங்கனாலே இந்த மாதிரி தான் வந்து ஜாயிண்ட் ஆகும். நடுவுல இருக்கிற துணியோட 2 பக்கமும் கிராஸா இருக்கிற அந்த பார்ட் தான் வந்து ஜாயின் பண்ணணும். ஸ்ட்ரைட்டா இருக்கிற பார்ட் வந்து ஸ்கர்ட்டோட சைட்ல இருக்கணும். இப்ப ரெண்டையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ராங் சைடு எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல 2 பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி பேக் பார்ட்டுக்கும் 3 பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்ட்டுக்கு இந்த மாதிரி 3 பீஸ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி பேக் பார்ட்லயும் 3 பீஸ் ஜாயின் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த துணியை வந்து நம்ம ரைட் சைடு திருப்பிட்டு அதுக்கு மேல அந்த பேக் பார்ட் எடுத்து வச்சுக்கலாம். பேக் பார்ட்டோட ராங் சைடு மேல தெரியுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு 3 பார்ட் இருக்கும், பேக் சைடு 3 பார்ட் இருக்கும். மொத்தம் நமக்கு வந்து 6 பார்ட்ஸ் இருக்கும். இப்போ இதோட ஒரு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதோட இன்னொரு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணி தைக்கும் போது மேல வந்து ஓப்பன் வந்து விடணும். ஓப்பனுக்காக வந்து ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதை விட அதிகமா மார்க் பண்ணாதீங்க, ரொம்ப ஓப்பன் பெருசா இருக்கும். ஏன்னா நம்ம மேல 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து பெல்ட் பீஸ் வேற அட்டாச் பண்ண போறோம். அதனால ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு இதுக்கு கீழே வந்து எப்பயும் போல ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேல வந்து நம்ம பெல்ட் பீஸ் அட்டாச் பண்ணணும். துணியோட ராங் சைடுக்கு மேல பெல்ட் பீஸோட ராங் சைடும் மேல தெரியுற மாதிரி தான் வச்சு இந்த இடுப்பு சுற்றளவு பகுதியில ஃபுல்லா வந்து நம்ம ஜாயின் பண்ணி விடணும். இப்போ இதை எப்படி தைக்கிறது ஜாயின் பண்ணி அப்படின்றது வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். அந்த சைட்ல ஓப்பன் விட்டுருந்தோம்ல அந்த இடத்துல இருந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு ஜாயின் பண்ணும் போதும் சரி, ஒவ்வொரு பார்ட்ஸும் ஜாயின் பண்ணும் போதும் சரி, எல்லா இடத்துலயும் 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து அந்த தையல் வந்து பிரிஞ்சு வராம நல்லா இருக்கும். இப்ப நம்ம மேல இருக்க அந்த பெல்ட் பீஸ் வந்து நம்ம எடுத்திருந்தோம்ல அதை வச்சு நம்ம ஜாயின் பண்ண போறோம். தேவையான அளவு நீளத்துக்கு இந்த மாதிரி ஜாயின் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்கர்ட்டோட சேர்த்து ஜாயின் பண்ணணும். இப்ப அந்த ஓப்பன் பார்ட்ல இருந்து இந்த பெல்ட் பீஸ் வந்து அட்டாச் பண்ணலாம். பெல்ட்டோட அந்த கார்னர்ல ஓரத்துல வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மடிப்பு வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஃபுல்லா இடுப்பு சுற்றளவு முடிகிற வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டு இந்த பெல்ட் பீஸை வந்து துணியோட நல்ல பக்கம் திருப்பி வந்து நம்ம தையல் போட்டுக்கணும். இப்ப நான் ஃபுல்லா வந்து அட்டாச் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சைடு நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்படி மடிச்சு தைச்சோமோ அதே மாதிரி முடிகிற இடத்துலயும் இந்த மாதிரி மடிச்சு தைச்சிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப துணியோட நல்ல பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இதை வந்து மேல பெல்ட் பீஸை அப்படியே வச்சு மடிச்சு தைக்காம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மேல வந்து இந்த மாதிரி மடிச்சு நல்லா தேய்ச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிருக்கிற அந்த ரா எட்ஜஸ் எல்லாமே பெல்ட் பீஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மேல வச்சு அப்படியே ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த தையல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கர்ட்டோட நல்ல பக்கம் மேல தெரியுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வச்சு தைக்கணும். அதே மாதிரி பெல்ட் பீஸ் அட்டாச் பண்ணும்போது இந்த மடிச்சு நம்ம தைக்கிறோம்ல அது வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா வந்து ஒரே அளவுல மடிச்சு தைச்சுக்கணும். ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி தையல் போட்டு ஃபுல்லா எடுத்து இப்ப நான் வந்து தையல் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து ஒரு தையலோட விடாம நமக்கு அந்த பெல்ட் பீஸ் வந்து நல்லா ஸ்டிஃபா வந்து இடுப்புல நிக்கணும் அப்படின்னா வந்து இன்னொரு தையல் வந்து 1 ஃபுட் கேப்ல வந்து போட்டுக்கோங்க. நமக்கு ரெடிமேட் ஸ்கர்ட்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இடுப்புல வந்து ஃபிட்டா இருக்கும் கரெக்டா.
இப்ப ஸ்கர்ட்ல நம்ம மேல ஃபுல்லா தச்சு முடிச்சாச்சு. கீழ வந்து பாட்டம் சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி நார்மலா வந்து சுடிதாருக்குலாம் மடிச்சு தைப்போம்ல அதே மாதிரி தான் மடிச்சு தைக்க போறோம். ஏதாவது ஒரு ஜாயிண்ட் பீஸ்ல இருந்து எடுத்துக்கோங்க. அங்க இருந்து இந்த மாதிரி 2 தடவை இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு ஃபுல்லா வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்க வந்து எம்ப்ராய்டரி மிஷின் இல்லனா வந்து ஜிக்ஸாக் மிஷின்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்க ரோல் ஹெம் ஸ்டிச் போட்டுக்கலாம், இல்லனா ஓவர்லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம், அப்படி இல்லனா எம்ப்ராய்டரி ஸ்டிச் ஏதாவது கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லனா சிம்பிளா இந்த மாதிரி வந்து மடிச்சு தச்சுக்கலாம். எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கர்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து இன்ஸ்கர்ட் தச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. Facebook, Twitter, Instagramல ஃபாலோ பண்ணுங்க. Thank you for watching.